பொறுமையா பணிந்து செய்யக்கூடிய செயல்ல பதட்டமும் விரைவும் இருக்காது. அதனாலதான் அதுக்கு பணின்னு பேரு. இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குங்கிறது இன்னைக்கு தாங்க தெரியுது. உண்மையாலுமே இது ஒரு பெரிய ஒரு நீங்கள் சொன்ன வார்த்தை வந்து ஒரு பிழை, பணியுடன் செய்தாங்கன்னா பணி இல்லைன்னா வேலை, ஒரு பிழை திருத்தத்தை வந்து ஏற்படுத்துகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அந்த உணர்வு பொருந்தி எல்லாம் வந்து இவ்வளோ நாள் வந்து அதை செய்யலை. உனிமேலாவது அந்த அறிவு வந்து பணிவோட வந்து இல்லப்பா நம்ம செய்யல எத்தனாலும் வேலையா செஞ்சோம், பணியா செய்யல. ஆமாங்க, ஆமாம். அவங்க என்ன பணியிடங்கள் காலி இருக்கணும். முதலாளிக்கு விசுவாசமா பணிவோட வேலை செய்யணும், அதுக்கு பணியிடங்கள்னு பேரு. அது குனிஞ்சுதாங்க போகணும்பாங்க அந்த திட்டத்தை கூட. அந்த கோயிலுக்குள்ளார வந்து அந்த குனிஞ்சுதான் போகணும்னு சொல்லுவாங்களா இங்கே கருவறைக்கு? அது ஏன் குனிஞ்சு போகணும்னு சொன்னாங்களா? வழியில எவ்வளவு குப்பை இருக்கு, என்ன சுத்தம் பண்ணுமான்னு பாக்குறது. பணிவுக்கு தானுங்கய்யா. ஆமா, பணிந்து போனாதான் முன்னால இருக்கிறது தெரியும், கீழே இருக்கிறது தெரியும். கீழே இருக்க தெரியும். நம்ம பாட்டுக்கு கீழே ஒரு ஏதோ ஒண்ணு ஆயில் ஊத்தி வச்சுப்போம், நல்லெண்ணெய் இது விளக்குல வலிஞ்சு போயிருக்கு, கால் வச்சு விழுந்தா அதுக்கும் பணிவு தேவையில்லை. விழுந்த பிறகு பணியா வரக்கூடாது இல்ல, விழுறதுக்கு முன்னே வரணும் இல்ல. என்னடா என்ன சேவை இருக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே பணிவு வேணும் இல்ல. கட்டாயமாங்க. அதனாலதான் அதுக்கு பணி செய்தல்னு பேரு. உளவார பணின்னா உளவார வேலைங்கள உளவார வேலைன்னு சொல்லியிருக்காமல்ல. கட்டாயமாங்க. ஏன் உளவார பணி அப்படின்னா பணிந்து செய்யணும். எந்த செயல் பணிந்து செய்யும் பொழுதுதான் நிதானமா எதுலையும் வெற்றி, நல்ல வெற்றியையும் இறையருளையும் பெற முடியும். சரிங்க, சரி. அதனால ரொம்ப நன்றிங்க. தொழும்பாய் பணி செய்வோம். அது எப்படி பணிவு எப்படி செய்யணும்? பணி தொழும்பாய், இது எனக்கு இறைவன் கொடுத்த அருள், இப்பரிசே எமக்கெங்கோன் அழுகுதியேள். எப்பரிசு அவர் உகந்து சொன்ன அப்பரிசு. அது என்ன? அந்த சேவை. ஒரு பரிசம் பெறும் பொழுது எவ்வளவு பவ்யமா வாங்குறோம்ல கும்பிட்டு, அது போல மனதார அது பணிவோட அந்த சேவையை செய்யணும். அதனால திருவருள் முயற்சிப்போம். ஏன்னா ஒரு நிலையில எல்லாம் வந்து நேத்தெல்லாம் நல்ல வேலை, நேத்து அமரகுந்தியில கல்யாணத்துக்கு சரியான பந்தாமா, வந்தவனுக்கு எல்லாம் பரிவட்டமா மாலையாம். அவெல்லாம் எங்க இருந்தானே தெரியல. திருப்பணியில அப்ப எங்க டியூஷன் பிள்ளைங்க தான் பணி செஞ்சுட்டு இருந்தது. ஒருத்தன் கோயிலுக்கு வர மாட்டான் சாமி. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, எனக்கு நானும் வினோத் ஐயாவும் சனிக்கிழமை தான் திருக்கல்யாணம்னு நினைச்சு பேசிட்டு இருக்கோம். புதன்கிழமையில இருந்து இன்னைக்கு காலையில போன் பண்ணி கேட்டா நேத்தே கல்யாணம் முடிஞ்சிருச்சுட்டாங்க. அதோட சொல்ல, நீங்க வந்திருந்தீங்களே சரியான பிரச்சனையா இருக்கீங்கயா, எல்லாம் அவன் எவன் காலையில விழுறான், எவனுக்கா பரிவட்டம் கட்டுறான், சாமியா பஞ்சபுராணம் கூட ஒழுங்கா பாடலிங்கயான்னாங்க. அப்ப நம்ம அந்த இடத்துல வேலை இல்லைன்னு சாமி. ஆனா மார்கழி பஜன் மட்டும் சூப்பரா செய்யறாங்க. அதை எல்லாருமே போன் பண்ணி சொல்லிட்டாங்க, இங்க மாதிரி யாரும் பஜனை பண்ண முடியாது, இங்க பஜனைக்கு 30 நாள் போயிட்டு வந்தா குண்டா இல்லாங்கயா, நீங்களும் வாங்க அப்படின்னாங்க. அதாவது சிறப்பா செய்யறாங்களே செய்யட்டும், சிறப்பை மட்டும் பார்ப்போம். அது நம்மாவது தொழும்பாய் பணி செய்ய திருவுருளை சிந்திப்போம். என்னங்க சசி ஐயா? ஐயா ஐயா சொல்லுங்க ஐயா. நன்றி ஐயா. எனக்கு சாமி கொடுத்த வரமா நீங்க சொன்னப்பதான் தெரியுது அவர் எவ்வளவு பெரிய கிஃப்டா நமக்கு பணியெல்லாம் கொடுக்காங்க அப்படின்னு. இப்பதான் ஐயா உணர முடிஞ்சது. உணர்ந்து செய்யாதாங்க பணி, உணராமல் செஞ்ச வேலை. அதான் வேலையாதான் இவ்வளவு நாளா பாத்திருக்கேன் உங்களுக்கு ஐயா. இனிமேல் பணி செய்வீங்க கவலை. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. ஐயா நன்றி ஐயா. நமச்சிவாய ஐயா. நமச்சிவாய. சரி கைலாஸ். ரொம்ப சிறப்பு. நமச்சிவாய. சொல்லுங்கம்மா தேன்மொழி அம்மா, ஏதோ சொல்ல வந்தீங்களா? இல்ல நமச்சிவாய? இல்ல, நாம அப்பர் பெருமான் இதுல நமச்சிவாய நாமத்தை சொல்றதுக்கு தொலைவிட்டு இருந்தோம் இல்லைங்க. யார் 2 பதிகம் படிக்கும் போது கிடைச்சது. அன்னைக்கு எடுத்து அவர் சொல்றாங்க, சந்திரர் சடையில் வைத்த சங்கரன் சாமவேதி, அந்தரத்து அமரர் பெம்மான் ஆள் நல் வெள்ளூர்தி ஆன்றான் நமச்சிவாய ஆக நீரணிய பெற்றால் வெந்தரும் வினையும் நோயும் வெவ்வளல் விறகிட்டன்றே.
ஆமாங்க. இன்னொரு சொல்லிட்டு சங்கரன் சாமவி கரெக்டான படம். இன்னொன்னு இதுதான் எழுதி வச்சிருந்தேங்கய்யா, படிச்சுட்டு இருந்தோம் அன்னைக்கு படிக்கும் போது கிடைச்சது, எழுதி வச்சேன். இன்னொன்னு எழுதி இருக்கேங்கய்யா, நாளைக்கு சொல்லுங்க. அதான் எல்லாரும் நல்லா இருங்க இறையலால். ஏன்னா எல்லாம் பாவம் ஆருத்ரா அது இதுன்னு உறக்கம் கெட்டு நேத்து பூரா சாமி கல்யாணம் அதுன்னு பிஸியா இருந்திருப்பீங்க. அதனால திருவருள் துணியோடு நாளை தெளிவாக சிந்திப்போம். நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா. நமச்சிவாய வாழ்க ஐயா.